தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சித்தம் ஞானதம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதன் கலியுதேவ காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு ஏன் எனக்கு இவ்வளவு நீளமாக பேர் வச்ச, ஏன் எனக்கு இவ்வளவு நீளமாக பேர் வச்ச. இந்த சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்க, தனமே பாக்கியம் இருந்தால் பாருங்கள். சங்கராமிர்தம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு, அது நிறைய பேர் நீங்களும் பார்த்துருக்கலாம். அதில் மகாபெரியோடைய தரிசன அனுபவங்கள் வருது. அதில் 1489வது அனுபவமாக இது சொல்லிருக்கு. அந்த பேத்தி எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பேர் வச்சேன்னு சொன்னதை அந்த பேத்தி தான் அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கா. அதனால் இது வெளியில் தெரிஞ்சிருக்கு. நான் பெரியவா எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாரு, அவர் சொல்லாமல் போனால் கூட பேத்தி சொல்லி வச்சு அது வந்துடுறது. நம்மளுக்கு விஷயங்கள் தெரியணும். பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன்னு. நெம்மேலி ஆடிட்டர் வெங்கட்ராம் ஐயர், அவர் திருவாரூரில் அங்கே வீட்டு பக்கத்தில் இருந்த காமுகட்டி மடம் அங்கேயே பக்கத்தில் இருந்தபோது பக்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்கா. அவள்லாம் கூட்டிகிட்டு பெரியவா எங்கே இருந்தாலும் போய் தரிசனம் பண்ணுவார் போல இருக்குது. அவர் ஒரு வேனை வச்சுட்டு வேனில் தான் இருக்கணும், ஏன்னா அவ்வளோ பக்தர்கள்டால காரில் அந்த காலத்து போயிருப்பான். அவ்வளோ பேர், நிறைய பேர்னா ஃபேமிலியும் பெருசாக இருக்கும், எல்லாரையும் கூட்டின்னு தானே போவார். அதனால் காஞ்சிபுரம் பண்ணுவாராம் அவர். இவர் மகாபெரியவருக்கு நேருக்கு நேரே நிற்க மாட்டாராம். அதனால் இவர் நெம்மேலி ஆடிட்டர் வெங்கட்ராமையர்னோடனே எனக்கு பிரதோஷ வெங்கட்ராமையர் தான் ஞாபகம் வந்தது. பிரதோஷ வெங்கட்ராமையரும் சொல்லுவா, அவர் பெரியவாக்கு நேரதுக்கு ஈஸ்வரன் நேரம் நம்ம நிற்கவே கூடாது. அவர் இத்தனைக்கும் பிரதோஷமாக ஓரமாக அப்படி நின்றுட்டுருப்பான். பெரியவா கண்ணிலே படாத மாதிரி அப்படி ஓரமாக நின்றுட்டு பெரியவாளை கையை கட்டிண்டு வாயை பொத்திண்டு பெரியவா பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு நிற்கக்கூடிய பெரிய பக்தர். அதனால் அவர் 64வது நாயன்மாராக இருந்திருக்கார். அதனால் அந்த பேரை ஒரு வேளை நம்மளுக்கு வச்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அந்த பக்தி அப்போவாது கொஞ்சமாவது நம்மளுக்கு வரும். அப்பேற்பட்ட ஏன்னா இந்த வெங்கட்ராமையர்னு இவருக்கும் பேரே இருக்குது. எனக்கு அதுதான் தோணித்து. அவர் சொல்லுவாராம், எதை எப்போ எப்படி தரணும்னு மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியும் அப்படின்னு இந்த நெம்மேலி வெங்கட்ராமையர் சொல்லுவாராம். அதனால் நம்ம போய் அதை பற்றி சொல்ல வேண்டாம், நம்ம ஓரமாக நின்றுருந்தால் போகிறோம். பெரியவா கூப்பிட்டு இந்தா அப்படின்னு பிரசாதம் கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இதாவது அவர் ஒரு இதுவாகவே டிசிப்ளினாகவே வச்சுருந்துருக்கார். நம்மளாம் போய் நின்று பிரசாதம் வாங்கிக்கிறோம், அவர் அப்படி கிடையாது. ஓரமாக நின்றுட்டே இருப்பார். பெரியவா எப்போ கூப்பிட்றால வானா போயிட்டு வாங்கிப்பார், அந்த மாதிரி. அதனால் இவர் ஓகே கிளம்புன்னா தான் கிளம்புவார். இவர் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை கிளம்பி போயிருக்காரு. கூட போனவா எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டார். ஒரு ஓரமாக கை கட்டிட்டு வாயை போச்சுட்டு நின்றுட்டு பெரியவாளை வேண்டின்னு நிற்கிறார். பெரியவா அன்னைக்கு அப்படின்னாராம், சைக்கிள் காமிச்சார். அப்படின்னா கிளம்பு அப்படின்ட்டு அர்த்தம். அதான் பிரசாதம் கிடையாதுன்னு அர்த்தம்னு புரிஞ்சுட்டார். இல்லைன்னா இப்படி வான்ற மாதிரி இப்படி கூப்பிட்டுருப்பார், இப்படி வான்னு. ஆனால் இப்படின்ட்டார், எல்லாரும் போகிறேன் நீ கிளம்பு அப்படின்னு அர்த்தம்ன்றதை அவர் புரிஞ்சுட்டார், அவ்வளோதான். ஆனால் பஸ்ஸில் கிளம்பி வரும்போது வேனில் வரலாம் கிளம்பி வரும்போது அவர் தான் செலவு பண்ணி எல்லாரையும் கூட்டின்னு போகிறார். அப்பேற்பட்ட பக்தர் அந்த திருவாரூரை சேர்ந்த அந்த நெம்மேலி ஆடிட்டர் வெங்கட்ராமையர். அவள் கூட வந்தவளாம் சொல்கிறானா, களைப்பு விட்றா, பெரியவா உங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கலையே அப்படின்னு, பிரசாதம் வாங்காமல் வந்துட்டே அப்படின்னு நீ கேட்டு வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஏதோ சொல்கிறா போல இருக்குது. பெரியவா கிட்ட எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குகிற உரிமையோ யோகியதையோ சிஷ்யர்களுக்கு கிடையாது. அவர் சொல்கிறாராம் பதில் அவளுக்கு. மகாபெரிவா சன்னதியில் போய் நம்ம நிற்கணும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர் நம்ம எப்போ கூப்பிட்டு கொடுக்குறாரோ அப்போ தான் வாங்கிக்கணும்னு அவர் பதில் சொன்னாராம். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பார் பெரியவா, அது நம்மளுக்கு தெரியாதுன்னாராம். அது ஒரு ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி போயிருக்கா. திருவாரூரில் பேத்தி இவர் இப்போ அங்கே இல்லையே மெட்ராஸில் இருந்திருப்பாரா இருக்கும். திருவாரூரில் ஒரு
பேத்தி வந்து இவருக்கு பிறந்திருக்கா. பெரியவா தலையாட்டி உத்தரவு போயிட்டு வா அப்படின்னு அங்கேருந்து சொல்லிடும் போது சொன்னது இவருக்கு ஞாபகம் வந்தது. நாராயணா நாராயணா அப்படின்னாராம். அப்படி போ கிளம்பு நாராயணா கிளம்பு அப்படி. நாராயணன் இல்லை, நாராயணான்னு சொல்லிட்டு இப்படி தலையை போயிட்டு வான்னு அப்படி சிக்னல் பண்ணதை வச்சு கிளம்பிட்டார். அதனால் அவருக்கு பேத்தி அங்கே பிறந்திருக்கா. அந்த விருத்தி தீட்டு இவருக்கு வந்திருக்கு. அதனால் கிட்ட கூப்பிடல. அந்த விஷயம் அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த பேத்திக்கு சங்கர நாராயணின்னு பேர் வச்சுருக்கார். பெரியவா நாராயணான்னு ஏன் சொன்னாங்கன்னா நாராயணி பிறக்க போகிறான்னு அந்த மாதிரி தெரியுமே. அதனால் சங்கர நாராயணின்னு பேர் வச்சுருன்னு பெரியவா அது ஒரு சூசகமாக சொல்கிறான்றதையும் புரிஞ்சுட்டார். பெரியவா சொல்கிறது எல்லாமே தீவிரமான பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த பாஷை நம்மளுக்கு என்ன மாதிரியான யோக்கியதை இல்லாதவர்களுக்கெல்லாம் புரியாது. அது சில பேருக்கு புரியும். அது அவருக்கு புரிஞ்சிருக்கு. நாராயணான்னு என்ன சொன்னார்னா நாராயணி பிறந்துட்டான்னு தெரியுது. ஒரு பெண் குழந்தை பிறகுதான் நாராயணி தானே. நாராயணான்னு அவர் நாராயணின்னு சொல்ல நாராயண தான் எல்லோரும் சொல்கிறது. அதனால் அப்படி சொல்லியிருக்கார் அவர் பெரியவா. அதனால் சங்கர நாராயணின்னு அந்த பெண் குழந்தைக்கு பேர் வச்சுருக்காளாம். அந்த பெண் குழந்தை கொஞ்சம் பெருசாக வளர்ந்தவொடனே பக்கத்தில் இருக்க இதெல்லாம் இருக்கும். மாலா, லீலா, கலா, லைலான்லாம் பேர் வைக்கும்போது பார்க்கும்போது சின்ன சின்ன பேராக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. இன்னும் கூட சின்னதெல்லாம் இருக்குது பேர். அந்த பொண்ணு பார்த்துட்டு கேட்டிருக்கோம், என்னடா இது மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி இவ்வளோ நீளமான ஒரு இது இல்லாமல் ஒரு கிராமத்து பேர் மாதிரி இப்படி வச்சுருக்கா சங்கர நாராயணின்னு எனக்கு அவமானமாக இருக்குது. இப்போ எதாவது கேட்டிருக்குமே அந்த பொண்ணு. அது பெரியவா அவள் வந்து தாத்தா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோரி சொன்னாராம். நான் போகும்போது இந்த மாதிரி ஆச்சு, பெரியவா வந்து தான் காரணம். நீ பிறக்கும் போதே பெரியவா அனுகிரகம் இருந்தால் தானே அந்த பெரியவா வந்து அந்த நேரத்தில் இண்டிகேட் பண்ணுவார் உனக்கு குழந்தை பேத்தி பிறந்திருக்கான்னு. அப்படியேப்பட்ட ஒரு பாகியத்தோட நீ பிறந்திருக்க, அதனால் பேரை வந்து நான் வைக்கலை அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்கார். பெரியவா கொடுக்குற இண்டிகேஷன் அவருடைய அனுகிரகத்தினால்தான் நீ பிறந்த அதை அவர் சொல்லியிருக்கார். இந்த நேரத்தில் உனக்கு பேத்தி பிறந்திருக்குன்றதை காமிச்சிருக்கார் பெரியவா. அதனால் உனக்கு சங்கர நாராயணின்னு பேர் வச்சுருக்கோம். அதனால சொன்னோன்னே அந்த பொண்ணு சரின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் இந்த இதில் வந்து அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை எழுதியிருக்கா. அந்த தாத்தா காலத்துக்கு அப்புறம் காலத்தில் எழுதியிருக்கா. அப்படின்னா பெரியவாவுடைய பரமேஸ்வரன் அனுபவங்களை கொடுத்துட்டே தான் இருப்பார். அது நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம். ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாந்தேஸ்வரன்.